அடுத்து பாருங்கள், மூன்றாவது ஒரு பிரிவு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். இவங்க என்னென்னா பாத்தினியாக்கள் அப்படின்னு. இப்போது இந்த பாத்தினியா கொள்கையும் அவர் முழுமையாக இணைச்சிறார், படிக்கிறாரு. இந்த பாத்தினியா குறித்து அவர்கள் அவர் பாத்தினியாக்கள் என்னென்ன எழுதியிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் முழுமையாக படித்து அப்போ அதற்கு பிறகு பாத்தினியாக்களுக்கு இணைச்சிறார், மறுப்புரை வழங்குறார். இப்போ இந்த பாத்தினியாக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அதே கிரேக்க தத்துவத்தை ஒரு மாதிரியாக என்ன செஞ்சாங்க, முன் வச்சாங்க. கிரேக்க தத்துவத்தை நேரடியாக முன் வைக்கலை. ஆனால் இவங்கள்ட்ட ஒரு வகையான குழப்பம் இருந்தது. என்னது, எங்கள்கிட்ட ரகசியம் அறியக்கூடிய மெத்தட் எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ நாங்கள் ஒரே சமயத்தில் அறிவையும் இன்னொரு சமயத்தில் இதையும் இந்த ஆன்மாவுடைய ஞானத்தையும் ஒன்று கலந்தவங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு வகையான மனதை ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு வசீகர ஒரு விதமாக கவர்ந்து இழுக்கக்கூடிய விஷயங்கள் கொண்டு இந்த பாத்தினியாக்கள் முஸ்லீம் சமூகத்தில் கடுமையான குழப்பத்தை உண்டு பண்ணாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, திருக்குர்ஆன் இருக்காலே ஒவ்வொரு வசனத்திற்கும் வெளிப்படையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, மறைமுகமாக புரிந்து கொள்ளக்கூடிய பொருள் இருக்குது. அப்போ அந்த பொருளை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, நாங்கள் அப்படி தான் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த பாத்தினியாக்கள் யார் இருந்தாங்க அப்படின்னா, யாரெல்லாம் அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தின் மேலே கோபம் கொண்டு இருந்தார்களோ, இஸ்லாத்துக்கு எதிராக விருப்பு கொண்டு இருந்தார்களோ, இவங்கள்லாம் தங்களை அறிவுஜீவிகளாக காட்டி கொண்டார்களோ, இவங்கெல்லாம் அங்கே போய் அடைக்கலம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒரு கூட்டம் உருவாகிருச்சு. என்ன கூட்டம்? கிட்டத்தட்ட தங்களை அறிவுஜீவிகளாக முன்வைக்கக்கூடிய, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு என்ன இருக்குது, உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக இஸ்லாத்துக்கு எதிரான வெறுப்பு தான் அவங்க கொண்டு இருந்தாங்க. இஸ்லாத்துக்கு தீங்கிழைக்கணும், முஸ்லீம்களை இஸ்லாத்தை விட்டு என்ன விளக்கணும் அப்படின்னு தான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. வெளிப்படையாக தங்களை எப்படி காட்டிட்டாங்க, நாங்களும் முஸ்லீம்கள் தான், ஆனால் நாங்கள் எப்படி நீங்கள் வெளிப்படையான அம்சங்களை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, நாங்கள் வெளிப்படையான அம்சம் அது தாண்டிய மறைவான ரகசியங்கள் இருக்காங்க இல்லையா, அதையும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அப்படின்னு தங்களை காட்டிக்கிட்டாங்க. எங்களுக்கு ஒரு இமாம் இருக்காரு, அந்த இமாமத்தை நாங்கள் என்ன செய்யணும், பின்பற்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்போ இவர்கள் முஸ்லீம் சமூகத்தில் நிறைய குழப்பங்கள் உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் என்ன செஞ்சாங்க, வெளிப்படையான ஒரு பொருள் இருக்குது, அதை தாண்டி இன்னொரு பொருள் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா. அந்த இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, அவர்கள் என்ன பொருளை விரும்புகிறார்களோ அந்த பொருள். அப்போ மார்க்கம் என்ற பெயரில் அவர்கள் நினைச்சாங்க, அவங்க விரும்பியதை எல்லாம் எதையெல்லாம் அது திணிக்க விரும்பினார்களோ, எப்படியெல்லாம் இதை சிதைக்க விரும்பினார்களோ அப்படியெல்லாம் நினைச்சிட்டாங்க, திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது முஸ்லீம் சமூகத்தில் ஒரு பெரும் குழப்பத்தை உண்டு பண்ணிடுச்சு. இப்போ இவங்களை எதிர்கொள்ள முடியலை, பலராலையும் நினைச்சலை. இப்போ இவங்க ஒரு பக்கம் கிரேக்க தத்துவத்தை மிக்ஸ் பண்ணி அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அந்த சூஃபி ஞானம், அந்த ஞானம் இது நினைச்சாங்க, இந்த மாதிரி அகமிய விஷயங்களை மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்படி இந்த மாதிரி இவங்க சொல்லும் பொழுது, ஆனால் இந்த மாதிரி குரூப்பில் பெரும்பகுதியாக இருந்தது யார் அப்படின்னா, இந்த மாதிரி நல்லவர்களும் என்ன செய்யலாம், அறியார்களும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி குரூப்பில் பெரும்பகுதியாக இருந்தவங்க யார் அப்படின்னா, இஸ்லாத்தின் மீது ஏதேனும் ஒரு வகையில் வெறுப்பு கொண்டவர்கள். அப்போ இவங்க இந்த பாத்தினிய முகமூடியை அணிந்து கொண்டு, இந்த அறிவு ஜீவித்துவ முகமூடியை அணிந்து கொண்டு என்ன செஞ்சாங்க, இவங்க இருந்தாங்க. அப்போ இவர்கள் தத்துவம், ஞானம், இந்த மாதிரி புது எல்லா பெயர்களையும் மிக்ஸ் பண்ணி, ஆனால் நோக்கம் என்ன இருந்தது அப்படின்னா, முஸ்லீம்களை இஸ்லாத்தை விட்டு விளக்கணும், முஸ்லீம்களை குர்ஆன் சுன்னா விட்டு என்ன செய்யணும், விளக்கணும். அப்போ இவங்க அந்த மறைமுக பொருள் அப்படிங்கிற அடிப்படையில் தாங்கள் விரும்பும் என்ன செய்யணும், அந்த கருத்துக்கள் என்ன செய்யணும், இஸ்லாத்து பக்கம் திரிக்கணும். இதுதான் அவங்களுடைய நோக்கமாக என்ன செய்து இருந்தது. இப்போ இமாம் கஸாலி என்ன செய்கிறாரு, இப்போ அவர்கள் அந்த பாத்தினிய கொள்கையை அவர்கள் எழுதிய அந்த புத்தகங்கள்லேருந்து என்ன செய்கிறாரு, முழுமையாக படிக்கிறாரு. படித்த பிறகு அவங்கள குறித்து என்ன செய்கிறாரு, தெளிவுபடுத்துகிறாரு. அவங்கள பிடிச்சி என்ன செய்ய தெளிவுபடுத்துகிறாரு. அவர் என்ன செய்ய சொல்கிறாரு பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நான் அவர்களுடைய புத்தகங்களை முழுமையாக படித்த பிறகு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவர்களின் கருத்துகளில் எந்த பயனும் இல்லை. முட்டாள் நண்பன் உதவி மட்டும் இவர்களுக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் இவ்வளவு பலவீனமான கொள்கையை கொண்ட இவர்கள் இந்த அளவு உயரத்தை அடைந்திருக்க மாட்டார்கள். அப்போ சொல்கிறாரு, பாத்தினியாக்கள் முஸ்லீம் சமூகத்தில் வலுப்பெற்றது முட்டாள் நண்பர்கள். இப்போ நம்ம புறத்திலிருந்து இருக்காங்களா இல்லையா, ஒன்றை படிக்காமல் அதை அப்படியே மட்டையடியாக நிராகரிக்கிறது, அல்லது இந்த மாதிரியான முட்டாள் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா. இப்போ இவங்களுடைய உதவி மட்டும் இவங்க இல்லாமல் இருந்திருந்தால் அந்த அளவு உயர்ந்து போயிருக்க முடியாது. ஏன்னா இவங்கள்ட்ட பல வகையான மூட நம்பிக்கைகள் இருந்தது, பலவீனமான கருத்துக்கள் இருந்தது. அந்த பலவீனமான கருத்துக்கள் கொண்டு தான் இந்த நம்மில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வக்கோளாறுகளின் மூடர்களின் உதவியுடன் நினைச்சாங்க. அப்போ மூடர்களை அவங்க நினைச்சாங்க இந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, கருத்துகளின் கார் இருளில் இருந்து விடுவிக்கக்கூடிய எந்த வெளிச்சமும் அவரிடம் இல்லை. அவர்களால் ஒரு இமாமை நியமிப்பதற்கு ஆதாரம் அளிக்க முடியாதிருந்த போதிலும் நாம் அவர்களின் கருத்தை ஏற்றுக்கொண்டு குறைகளற்ற ஒரு ஆசிரியர் அவசியம் என்பதை உண்மைப்படுத்தினோம். அவர்கள் குறைகளற்ற ஆசிரியரை நியமித்து அவரிடமிருந்து கற்ற கல்வியை குறித்து சந்தேகங்களை நாம் அவரிடம் வெளிப்படுத்தினால் அவற்றுக்கு பதிலாக ஒருபுறம் இருக்கட்டும், அவர்களால் அந்த கேள்விகளை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களால் அந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியல அப்படின்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்போ எங்கள் இமாம்கிட்ட என்ன சொல்ல கேட்டு சொல்லணும், அவன் இந்த இமாம் யாருன்னா எதிர்பார்ப்போம், அப்படி இமாம் வருவார்கள். அப்போ இந்த மாதிரியான
தட்டி கழித்தல் தான். அப்போ அவர்கள் வந்து முஸ்லீம் சமூகத்தில் கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருந்தாங்க. ஆனால் இமாம் கஸாலி என்ன செய்கிறார், நேரடியாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய கொள்கைகளை குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பும்போது அவர்களால் சொல்கிறாரு, அந்த கேள்விகளை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை, இவர்கள் எப்படி இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும்? அப்போ ஒரு கட்டத்தில் முடியாத நிலையை அடையும் போது மழுப்பக்கூடியவர்களாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த இமாம் வந்து இதுக்கெல்லாம் விடையளிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நினைச்சிட்டாங்க, மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். கடைசி சொல்கிறாரு, இந்த மக்களுக்கான உதாரணம் எப்படின்னா, ஒருவன் தன்னை தூய்மைப்படுத்த தண்ணீரை தேடி புறப்பட்டான், ஆனால் தண்ணீரை பற்றும் அதனை பயன்படுத்தவில்லை. இவங்க சத்தியத்தை தேடி இவங்களில் சிலர் புறப்பட்டிருந்தாலும் அவங்க என்ன செய்யலை, சத்தியத்தை கொண்டு பயனடையலை, சத்தியத்தை அடையவும் இல்லை அப்படின்னு நினைச்சு முன்வைக்கிறாரு. அபுல் ஹசன் நத்வி கடைசி ஒரு கருத்தை சொல்கிறாரு, என்னென்னா இந்த பாத்தினியாக்களில் நார்மலான பாமர மக்கள் இந்த பாத்தினியா கொள்கைகளால் கவரப்பட்டாலும், நல்ல மக்கள் கவரப்பட்டாலும், இந்த பாத்தினியாக்களில் இருந்த பெரும்போது யாராக இருந்தாங்க அப்படின்னா இஸ்லாத்தின் மீது விருப்பு கொண்டவர்கள். அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை திரிப்பதற்கு இதை ஒரு கருவியாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு, முன்வைக்கிறாரு.